Hello friends, welcome to Ask Recipes. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். வெண்டைக்காய் சாதம். இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் சூப்பரா இருக்கும். அது செய்ய கடாயில ஒரு 4 ஸ்பூன் போல எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரியட்டும். இதிலேயே 1/2 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இது கூட 5 பல் அளவுக்கு பூண்டை லைட்டாக தட்டிட்டு சேர்த்துக்கோங்க, நல்ல வாசனையாக இருக்கிறதுக்காக. ஒரு 3லேருந்து 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நம்ம சேர்த்த பூண்டு வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கி கலர் சேஞ்ச் ஆகி வரணும். அந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இதில் ஒரு தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு இதையும் நல்லா குழைவாக வதக்கிக்கோங்க. வெங்காயம் தக்காளி பார்த்தீங்கன்னா நல்லா குழைவாக வதங்கி வரணும். இப்போ இதுலேயே ஒரு 1/4 கிலோ அளவுக்கு வெண்டைக்காவை நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு வெண்டைக்காவை நல்லா வதக்கி விடுங்க. அந்த குழப்பு தன்மை எல்லாமே வெண்டைக்காயிலேருந்து போகணும். அந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் ஆகும். மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. வெண்டைக்காய் பார்த்திங்கன்னா நல்லா வெந்து சுருண்டு வந்துடுச்சு. அதில் இருக்க குழப்பு தன்மையும் சுத்தமாக இல்லை. இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தான் நம்ம முட்டை சேர்க்க போகிறோம். நீங்கள் இது முட்டை சேர்க்காமலும் செய்யலாம், ஆனால் முட்டை சேர்த்து செய்கிறப்போ இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி 2 முட்டை எடுத்திருக்கேன். முட்டை சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். முட்டை ஓரளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமா வெண்டைக்காவோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், முட்டையும் வெண்டைக்காவும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இதில் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க. சாம்பார் பொடி சேர்த்து செய்கிறப்போ நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். மசாலா சேர்த்துட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வதங்கினாலே போதும். அந்த பச்சை ஸ்மெல் எல்லாமே கம்ப்ளீட்டாக போயிடும். இதை நீங்கள் பொரியலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம இன்றைக்கி வெண்டைக்காய் சாதம் செய்கிறதுனால இதில் நான் ரைஸ் சேர்க்க போகிறேன். 1 கப் அளவுக்கு ரைஸ் சேர்த்துருக்கேன். மேலே கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அந்த ரைஸோட வெண்டைக்காய் எல்லாமே ஒன்று சேர கலந்து வரணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான், நல்ல கமகமன்னு சூப்பரான வெண்டைக்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் குழந்தைங்க லஞ்ச் பாக்ஸ்க்கெலாம் பேக் பண்ணி கொடுங்க. குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.